ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, கவலைப்படாதே. உன்னுடைய சாயாகிய நான் உன்னை தேடி ஓடி வந்துவிட்டேன். எத்தனை நாள்தான் உன்னை நான் தவிக்க விடுவேன்? எத்தனை நாள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் கஷ்டப்பட விடுவேன்? கஷ்டப்படுவதற்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ எதுவும் எப்பொழுதும் தேவையே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு நிலையிலேயும் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் என்றுமே நீங்களாகவே இருங்கள். உங்களை சுற்றி நடக்கும் சில விதமான தவறுகளை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் நிச்சயமாக எடுப்பேன். உங்களுக்கு சில விஷயங்கள் புரியவில்லை. அதற்கு காரணங்கள் நீங்கள் எப்பொழுதுமே யதார்த்தமாகவே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களை சுற்றி இருக்கும் நபர்கள் யாருமே யதார்த்தத்தோடு இருப்பது இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை மனதுக்குள் வைத்துக்கொண்டு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் உன்னை தாக்க முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீ சிலருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் உனக்கு இங்கு யாரும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பது அல்ல. அதற்கு மாறாக உன்னுடைய வாழ்க்கையோ கெட்டு போக வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிபட வேண்டும். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லா பொழுதுகளிலேயும் எல்லா நேரத்திலேயும் வாழ்க்கையில் கஷ்டத்தை பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதே நினைக்கிறார்கள். நீ நினைப்பது ஒன்று, ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் நினைப்பது ஒன்று. நீ எப்பொழுதும் நீயாக இரு. நிறைய பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், உனக்கு எப்போ பார்த்தாலும் துரோகத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இருக்கிறது. இங்கு எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் நமக்காக அற்புதத்தை செய்பவர்கள் என்று நினைப்பது உன்னுடைய தவறல்லவா? நீ எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னிடம் சொல்வார். நான் இவர்களை நல்லவர்கள் என்று நினைத்தேன், அவர்களை நல்லவர்கள் என்று நினைத்தேன், ஆனால் என்னை கடைசியில் இப்படியெல்லாம் ஆக்கிவிட்டார்கள் என்று நீ எப்பொழுதுமே சொல்வார். அப்படி நீ நினைப்பதுதான் தவறு. இங்கு எல்லோரும் அவரவர்கள் ஒரு சுயநலத்தோடு தான் வாழ்கிறார்கள். இங்கு எல்லோரும் எப்பொழுதும் அடுத்தவன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நாளும் ஒரு பொழுதும் இல்லை. தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறதா, தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா என்பதை மட்டுமே கவனிக்கிறானே தவிர அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நினைக்கவில்லை. காலம் போக போக உனக்கு அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கும். நீ நினைப்பது போல இல்லை வாழ்க்கை. அதைவிட பிரம்மாண்டமாக இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். கவலைகள் மற்றும் அனைத்து விதமான விஷயங்களையும் தூக்கி குப்பையில் போடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதை முடிவாக வைத்திருக்கிறேன். நீ என்னென்னமோ நினைக்கிறாய். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும், அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்பதை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இங்கு யாரும் புரிந்து கொள்வது இல்லை. தெய்வம் நினைப்பது மட்டுமே தான் இங்கு நடக்கும் என்பதையே. தெய்வங்கள் ஆகிய நாங்கள் பல இடங்களில் உங்களுக்கு உதவியை செய்திருக்கிறோம். அதே நேரம் வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலேயும் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள், எந்தெந்த குணம் கொண்டவர்கள், என்னென்ன விஷயத்தை செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் என்பதையுமே சொல்லிக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். எதையுமே சொல்லிக் கொடுக்காமல் இருப்பது அல்ல. நீ எல்லா விஷயத்தையும் தவறாக புரிந்து கொண்டால் நீ எல்லா விஷயத்தையும் எப்பொழுதும் எல்லா நேரமும் ஒரு ஆள் அடையாளம் காட்டுகிறேன். அந்த ஆளை புரிந்து கொள்ளாமல்
அவரை வேறொரு மாதிரி புரிந்து கொண்டால் அது யாருடைய தவறு? உன்னுடைய தவறு தானே. நீ முதலில் ஒன்று நன்றாக புரிந்து கொள். இங்கு சிலரை தெய்வங்கள் அடையாளம் காட்டுகிறது என்றால் அந்த நபரை நீ முதலில் கண்காணிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அந்த நபர் இப்படி, இந்த நபர் இப்படி, பரவாயில்லை, இவர்கள் பரவாயில்லை என்று நினைப்பது உன்னுடைய தவறாகும் கண்மணி. ஒவ்வொரு விதமான காலங்களையும் ஒவ்வொரு விதமான நேரங்களையும் நான் உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கு எது தேவை, எது தேவையில்லை, எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் நான் குறித்து வைத்திருக்கிறேன். அதே மாதிரிதான் நீ யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேசக்கூடாது என்பதையுமே நான் நன்றாக புரிந்து தெரிந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்களிடம் பேசு, இவர்களிடம் பேசாதே, இவர்களிடம் இந்த விஷயத்தை செய், அந்த விஷயத்தை செய் என்று சொல்லிக் கொடுத்தால் அதை புரிந்து கொள்ளாமல் யார் யாரோ என்னென்னமோ சொல்கிறார்கள், அதையே நம்புகிறாயே தவிர தெய்வம் சொல்லிக் கொடுக்கும் எந்த பாடத்தையும் நீ எடுத்து கொள்ளாமல் நீ ஒரு கஷ்டம் வந்ததற்கு பிறகு கவலைப்படுகிறாய். கவலைகளுக்கு இடம் கொடுப்பது நானா இல்லை நீயா? வாழ்க்கையில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அது உங்களையே மிகப்பெரிய ஒரு பாரத்திற்கு கொண்டு போகும். எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க காத்திருக்கும் பொழுது நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவரிடம் அன்பாக பேசி இழந்தது அனைத்தும் போதும். இதற்கு பிறகாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுதாரித்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். நீ தெளிவான பிள்ளைதான், ஆனால் உன்னையும் சிலர் குழப்பி விடுவதற்காகவே இருக்கிறார்கள். புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உன்னை நிறைய நபர்கள் குழப்பி விடுவதற்கு தயாராகவே உள்ளார்கள். நீதான் அதை இன்னும் புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறாய். நிறைய நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளும் காலமும் நேரமும் உனக்கு வந்துவிட்டது. ஆனால் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு நிற்காதே. இனி வரும் நாள் ஒவ்வொன்றையும் உனக்கான நாளாகவே நான் வைத்து ஒவ்வொன்றையும் செய்து கொடுப்பேன். கவலைகளுக்கு என்றும் எந்த பொழுதும் இடமல்ல. நீயாகவே எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னை நீயே பாரமாக்கிக் கொள்ளாதே. நீ சிரித்து கொண்டே இருந்தால் மட்டுமே நானும் சிரிப்பேன்.